ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 7.2. பயிற்சி 7.2ல முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கும் தொடுகோட்டின் சாய்வினை காண்க. அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளியில பின்வரும் வளைவரைகளுக்கு தொடுகோட்டோட சாய்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்க? முதல் கேள்வி முதல் என்ன சொல்லியிருக்காங்க? y ஈக்குவல் டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு தடவை வகையிடலாம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிடலாம். ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? dy by dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து வகையிட்டா எக்ஸ் பவர் n. இப்போ எக்ஸை பொறுத்து வகையிட்டா n இன்ட்டு எக்ஸ் பார் n மைனஸ் 1 ஞாபகம் இருக்கா? ஸோ அதே தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். இது எக்ஸ் பவர் 4, அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் பார் 4 மைனஸ் 1 3. ஸோ அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸினுடைய எக்ஸ் ஸ்கொயரோட கெழு அப்படியே எழுதிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1 மைனஸ் எக்ஸை பண்ணால் 1 இல்லையா? சரி, அப்போ என்ன வரும்? 4x cube 2 to 4x plus 4x minus 1. ஸோ இப்போ 4x cube plus 4x minus 1. சரி, இப்போ dy by dx கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லணும்? x equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ x equal to 1ன்னு சொல்லி நம்ம இங்கே பயன்படுத்தணும்னா என்ன வரும்? x equal to 1 போட்டு பாருங்க என்ன வரும்னு. இப்போ dy by dx equal to 4 into 1 cube plus 4 into 1 minus 1. அப்போ என்ன வரும்? dy by dx equal to 4 into 1 cube என்ன? 1 தான். அப்போ 4 into 1 plus 4 ones are 4. அடுத்தது minus 1 அப்படியே வந்துடும். அப்போ 4 plus 4 minus 1, 4 plus 4 8, 8 minus 1 7. அப்போ dy by dx என்ன? 7. புரிஞ்சுதா? ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சாய்வு. அப்போ தொடுகோட்டின் சாய்வுனா என்ன? எம்னா என்ன? dy by dx. அப்போ dy by dx கண்டுபிடிச்சாவே சாய்வு கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ அப்போ சாய்வு என்ன? 7. புரிஞ்சா? அவ்வளோதான். சந்தேகம் ஏதாவது இருக்குங்களா? அடுத்தது அதுலேயே தான் ஒன்னுலே ரெண்டாவது கேள்வி. எக்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒய்யும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டீயோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கும் தொடுகோட்டின் சாய்வினை காண்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ காஸ் கியூப் டி. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? பி சைன் கியூப் டி. சரி, இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை ஒய்யை டீயை பொறுத்து வகையிட்டலாம். ஸோ டீயை பொறுத்து வகையிட்டோம்னா டிஎக்ஸ் பை டிடி இது வந்து கான்ஸ்டன்ட் ஏ. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த காஸ் கியூப் டீன்னு இருக்குது. ஸோ காஸ் கியூப் டி எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸை காஸ் கியூப் டீயை காஸ் டி தி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். காஸ் கியூப் டி எப்படி எழுதிக்கலாம்? காஸ் டி தி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். காஸ் கியூப் டீவும் காஸ் டி தி ஹோல் கியூபும் ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் கியூப் டீயும் சைன் டி த ஹோல் கியூபும் ஒன்று தான். ஸோ சைன் டி தி ஹோல் கியூப் எழுதியாச்சு. சரி, இப்போ டீயை பொறுத்து வகையிட்டலாம். ஸோ டீயை பொறுத்து வகையிட்டோம்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இதை வகையிட்டோன்னா என்ன வரும்? 3 cos டி தி ஹோல் ஸ்கொயர். 3 cos 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த காஸ் டி நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? டீன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ காஸ் டீயை நம்ம வகையிட்டோம்னா டீயை பொறுத்து மைனஸ் சைன் டி. ஸோ அதை என்ன பண்ணணும்? பெருக்கிக்கணும். மைனஸ் சைன் டி. அடுத்தது டிஒய் பை டிடி டீயை பொறுத்து பண்ணணும். இப்போ பி இன்ட்டு இந்த 3 முன்னாடி வந்துச்சுன்னா 3 சைன் டி தி ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 சைன் டி முன்னாடி 3 சைன் டி. இப்போ எக்ஸ் பவர் என்ன எப்படி எழுதுவோம்? n எக்ஸ் பார் n மைனஸ் 1. அப்போ 3 சைன் டி தி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது திருப்பி சைன் டி டீயை எடுத்துருக்கோம். இப்போ சைன் டி டீயை பொறுத்து பண்ணால் காஸ் டி.
இன்டூ காஸ் டி. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? சாய்வு. சாய்வுனா என்ன? dy by dx. அப்போ dy by dx வேணும் அப்படின்னா dy by, நல்லா கவனிங்க, dy by dx இல்லையா? சரி, இப்போ dy by dt dx by dt எடுத்தோம்னா dt dt போட்டோம்னா திருப்பி நமக்கு dy by dx கிடைச்சிருமா? சரி, இப்போ dy by dt என்னன்னு நமக்கு தெரியும். என்னது? b இன்டூ, இது வேணா ஒரு ஸ்டெப் கீழே எழுதிக்கோங்க. ஒரு ஸ்டெப் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. அதாவது b இன்டூ 3 இன்டூ sin tv ஹோல் ஸ்கொயர்னாலும் sin ஸ்கொயர் tனாலும் ஒன்று தான் இல்லையா? sin td ஹோல் ஸ்கொயர்னாலும் sin ஸ்கொயர் tனாலும் ஒன்று தான். இப்போ sin ஸ்கொயர் t இன்டூ காஸ் டி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் வரிசைப்படுத்தி? 3b sin ஸ்கொயர் t காஸ் டி எழுதிக்கலாமா? இதான் நமக்கு dy by dt. இதான் நமக்கு dy by dt. அடுத்தது dx by dt எழுதிடலாம். இப்போ dx by dt எழுதுனா என்ன வரும்? 3a cos tv whole square na cos square t, cos tv whole square na cos square t. So cos square t minus 3a cos square t sin t. அவ்வளவுதான். minus 3a cos square t sin t. ஓகே, இப்போ dx by dt எடுத்தாச்சு. அப்போ dx by dt dy by dt ரெண்டுமே நமக்கு தெரியும். dy by dt என்ன? 3b sin square t cos t by dx by dt என்ன? minus 3a cos square t sin t, cos square t sin t எழுதியாச்சு. இப்போ 3 போயிடும், ஸ்கொயரும் இந்த sin t போயிடும், இந்த ஸ்கொயரும் இந்த cos t போயிடும். இப்போ மீதி என்ன இருக்கும்? b sin t divided by a cos t. இதான் வந்து dy by dx. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டீக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? π/2. ஸோ அந்த டீக்கு அந்த மதிப்பை போட்டுருவோமா? இப்போ t ஈக்குவல் டு π/2ன்னு போட்டால் dy by dx என்ன வரும்? dy by dx ஈக்குவல் டு b இன்ட்டு சைன் π/2, டீக்கு பதிலாக π/2, டீக்கு பதிலாக π/2 பை a இன்ட்டு காஸ் π/2. சரி, cos sin π/2 என்ன? 1. So b into 1 by a into, இப்படி வச்சுக்கோங்க, b by a into 1 by into cos π/2 0. சரி, 1 by 0 infinity. So அப்போ b by a into infinity. Anything into infinity, infinity. So அப்போ infinity. அப்போ dy by dx என்ன? Infinity. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? dy by dx infinity. இதான் சாய்வு. அப்ப சாய்வு என்ன? இன்ஃபினிட்டி. புரிஞ்சுங்களா? எதனா சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, ரெண்டாவது கேள்வி, பயிற்சி 7.2ல இரண்டாவது கேள்வி. y equal to x square minus 5x plus 4 என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு 3x plus y equal to 7 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வளைவரைகளில் எந்த புள்ளியிலலாம் வரையப்படும் தொடுகோடு வந்து இந்த கோட்டுக்கு இணையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாடு, வளைவரையோட சமன்பாடு எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? y equal to x square minus 5x plus 4 எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம dy by dx கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட்டலாம். எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? dy by dx equal to, எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயரை பண்ணோன்னா 2x. அடுத்தது மைனஸ் 5xை பண்ணோன்னா -5. மாறிலே பண்ணால் 0. சரி, இப்போ dy by dx கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ இன்னொரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. தொடுகோடு, அதாவது ஒரு கோட் இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கும். அப்போ இந்த கோடோட சமன்பாடு என்ன? 3x plus y equal to 7. இதான் கோட்டோட சமன்பாடு. சரிங்களா? சரி, இப்போ இதில் a b என்னன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது எக்ஸினுடைய கெழு, bங்கிறது ஒய்னுடைய கெழு. ஸோ இப்போ ஏங்கிறது என்ன? எக்ஸினோட கெழு 3, bங்கிறது என்ன? ஒய்யோட கெழு 1. ஸோ அப்போ சாய்வு எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த கோட்டுக்கு? -a by b. அப்போ -3/1 -3. ஸோ இதுதான் சாய்வு. சரிங்களா? சரி, இப்போ சாய்வு கண்டுபிடிச்சாச்சு.
சரி, இப்போ dy by dx கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ dy by dxனா என்ன? சாய்வு. dy by dxனா சாய்வு. சரி, நல்லா கவனிங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இணைன்னு சொல்லியிருக்காங்க. இணையாக இருக்கும், எந்த புள்ளியில இணையா இருக்கும்னு. ஸோ இணைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இணை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சாய்வுன்னா என்ன? dy by dx. அப்போ 2x minus 5 equal to dy by dx இல்லையா? ஸோ சாய்வுனா dy by dx. அப்போ 2x minus 5 equal to dy by dx பதிலா என்ன இருக்கு? -3. ஸோ அப்போ அந்த -3 இங்கே போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ -5 அந்த பக்கம் வந்தால் +5. ஸோ அப்போ 2x equal to -3 + 5. அப்போ 2x equal to 2. அப்போ x equal to 2/2, x equal to 1. புரிஞ்சா? ஸோ அப்போ எக்ஸுங்கிறது என்ன? 1. சரிங்க, அவங்க எந்த புள்ளியில் கேட்டிருக்காங்க. அப்போ x 1னா y என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ yக்கு நமக்கு ஒரு சமன்பாடு தெரியும். ஸோ இந்த சமன்பாடு, ஸோ இதை ஒரு 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்தீங்கன்னா அந்த 1ல் x equal to 1ன்னு கொண்டு போய் போடுங்க. என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ 1 square y equal to 1 square minus 5 into 1 plus 4. சரி, 1 square என்ன? 1. minus 5 into 1 minus 5 plus 4. 4 plus 1 5. அப்போ 5 minus 5 0. அப்போ y equal to 0. அப்போ புள்ளிகள் என்ன? x, y அப்படிங்கிற புள்ளி என்ன? 1, 0. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? 1, 0 என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு 3x plus y equal to 7 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? 1, 0 என்ற புள்ளியில், அதை எழுதிக்கோங்க. எனவே 1, 0 என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு 3x plus y equal to 7. 3x plus y equal to 7 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். என்ற கோட்டிற்கு, அப்படியே கேள்வியிலிருந்து எழுதுறது தான். என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இதான் பதில். அடுத்த